ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏழை விவசாயி அவர் ஒரு மாடு வளர்த்துட்டு வராரு. காலையில தூங்கி எந்திரிச்சு என்ன பண்ற, பால் கறக்க தன்னோட வாலிட போறாரு. ஏன்னா பசுமாட்டோட மடியை பிடிக்கும் போது பால் சுத்தமா ஒரு சொட்டு கூட வரல. கன்றுக்கும் பால் இருக்க மாட்டேங்குது. என்னதான் நடக்குது? நம்ம வாழ்க்கையில ஏதாவது பெரிய தப்பு பண்ணட்டுமா? ஏன் பசோட மடியிலும் பால் இல்ல கன்று குடிக்க போனாலும் பால் இல்ல, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே அந்த கரீம்பாய்க்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. இது ஒரு நாள் 2 நாள் ஆனா பரவாயில்ல, இப்படியே தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏதாவது நல்லா தீனி கொடுக்காம விட்டுட்டோமா? மாடுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? யாராவது தெரியாத மாடோட மடியில பால் கறந்துட்டு போறாங்களா அப்படின்னு பல குழப்பத்தோட இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்றாரு, சரி நம்ம இரவு முழுதும் காவல் காக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இரவு முழுதும் காவல் காக்குறாரு. காவல் காத்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறாரு. கரீம்பாய் வாழ்க்கையில நடந்தது என்ன, வாங்க இந்த கதையை விரிவா பார்க்கலாம். கரீம்பாய் தன்னோட வயல உழுது கொண்டிருக்கிறாரு. கரீம்பாய் தன்னோட வயல் என்ன பண்றாரு, மம்மட்டியால மண்ணெல்லாம் அலைட்டு இருக்காரு. பள்ளம் நோண்டு அது கீழே ஒரு பாம்பு இருக்கு. அதை கவனிக்காம என்ன பண்ணாரு, தன்னோட மம்முட்டியால் நோண்டும் போது என்ன பண்ணாரு, அந்த பாம்பு 2 துண்டா வந்துருது. ஐயோ நம்ம பாம்பை கொண்டுட்டுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்றாரு, அந்த பாம்பை அந்த வயலே போட்டு புதைச்சிட்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த பாம்போட இணை இருந்தது. ஆண் பாம்பை கரீம்பாய் தெரியாம கொண்டுட்டாரு. அதோட இணைக்கு அவ்வளவு கோவம் வருது. அது இறை தேடி வெளியில போயிருந்தது. பெண் பாம்பு இறை தேடி வெளியில போயிருந்தது. தன்னோட இணை இருந்தது நினைச்ச வேதனைப்படுது, வருத்தப்படுது. அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட இணையோட கண்ணுல பாக்குது, யார் உன்னை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்ணுல பாக்குது. இணையோட கண்ணுல பாத்தீங்கன்னா கரீம்பாய் தான் தெரியாது. கோவமா வருது. கரீம்பாயை மிகவும் ரொம்ப துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்குது. அதனால என்ன பண்றாரு, கரீம்பாய் தன்னோட செல்லமான ஆடு மாடு கன்று இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னா, பால் கறந்தா தானே உன்னோட வாழ்வாதாரம் வாழ முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நான் துன்புறுத்தணும், நீ தினம் வேதனைப்படணும், நான் எப்படி நீ இணை இல்லாம கஷ்டப்படணும், அது மாதிரி நீயும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, இரவோட இரவாக என்ன பண்ணுது, பாம்போட மடியில பால் குடிச்சிட்டு போயிடுது பாம்பு. இந்த பாம்பு தினந்தோறும் இப்படியே செஞ்சுட்டே இருக்கு. வழக்கம் இப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கரீம்பாய் ரொம்ப பேராசை பிடிச்சவர் ஆயிட்டாரு, எப்பவுமே பால் இல்லைன்னே சொல்றாரு, வேற ஏதோ வெளியூர்ல போய் விற்கிறாரு, அதிக விலை கிடைக்குது போல அவருடைய மாட்டுல கறந்த பாலுக்கு, அதனால வெளில போய் விற்கிறாரு அப்படின்றாங்க. ஒரு சில சமயத்துல கரீம்பாய் பெரிய திருடன் போலவே உணர்றாரு. இப்படி தினந்தோறும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு. இருந்தும் அவரால் என்ன செய்யறது ஏது செய்யறது அவருக்கு சுத்தமா தெரியல. பாம்பு பால் குடிக்கிறது அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்றாரு, யாராவது பசுமடியில இருந்து பால் திருடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு காவல் காக்குறாரு. காவல் காக்கும் போது என்ன பண்றாரு, ஒரு இரவு முழுதும் அப்படியே படுத்துடுறாரு. கொஞ்சம் அயர்ந்து போய் அப்படியே படுத்துறாரு. அப்ப அந்த பாம்பு பால் குடிக்க பசுமாடு கிட்ட வருது. கரீம்பாயை பார்த்த உடனே அந்த பாம்புக்கு, என்னோட இணைய நீ தானே கொன்ன, இதோ இப்பவே உன் கதையை முடிக்கிறேன், இப்பவே உன்னை கொன்று சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரொம்ப சீரிட்டு அப்படியே கொத்தலான்னு வருது. வர சமயத்தை என்ன பாத்தீங்க அப்படின்னா, அவனுடைய குழந்தை அப்பா அம்மா உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க. சரி அவன் எந்திரிச்சு உள்ள போனோடனே டப்புன்னு அந்த சத்தம் தரையில அந்த பாம்பு கொத்திடுது. அவன் எந்திரிச்சு போனே அதனால தாங்கிக்கவே முடியல. என்னடா இவன் எந்திரிச்சு போயிட்டானே, இவன் இப்ப சாம நினைச்சானே அப்படின்னு மரம் என்ன பண்ணுது, வயல எப்பவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வயல்ல அவர்கிட்ட நல்ல பெருசா படம் எடுத்து பெருசா சீரிட்டு நிக்குது. அப்ப அவருடைய வளர்த்த நாய் குறைக்க என்ன பண்ணுது, அந்த பாம்பு சீறி பாஞ்சு வயல் வழியா அந்த புதற்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. இப்படியே தினந்தோறும் ஒரு நாளும் அந்த பாம்பு அவர் கொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஆனா அந்த பாம்பால அவரை கொல்லவே முடியல. அது வேகம் வெறி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் என்னோட இணை இல்லாம கஷ்டப்படுறேன், நீ இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு உச்சப்பட்ட மன கோவத்துல இருக்கு. அப்போ அதுல என்ன நினைக்குது, சரி நம்ம ஏன் இவனை கொல்லணும், இவனுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த நம்ம கொல்லலாம் அப்படின்னு நினைக்கும். அதாவது கரீம்பாய்க்கு ரொம்ப உயிரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஃபெரோஸ் ஒரு நாள் என்ன பண்றான், மார்க்கெட் வழியா போறான். அங்க ஒரு பெண் ரொம்ப அழகா இருக்கா, பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கு. ஏன்னா ஃபெரோஸ் முதல் தடவை பண்ணு பார்க்கும் போதே ஃபெரோஸ்க்கு ஏன்னா ஒரு காதல் ஏற்படுது. அந்த பெண் கிட்ட அவன் சொல்லல. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு எப்பவும் போல சாப்பிடுறான். அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க. அவனுக்கு அந்த பெண் நினைப்பாவே இருக்கு. இந்த பெண்ணோட அழகு அவனை ரொம்ப அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அவனை நினைச்சிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கான். மறுநாளும் மார்க்கெட் போறான். அந்த பெண்ணை நம்ம பார்க்க மாட்டோமான்னு போறான். ஆனா அவன் நினைச்ச மாதிரியே அதே பெண்ணை மறுபடியும் பாக்குறான். அப்ப 3வது முறையாவும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அந்த பெண் கிட்ட 3வது முறையா ஃபெரோஸ் பேசிடுறான். நீங்க இந்த ஊர்ல எந்த ஊரா, நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க. இல்ல எனக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை, ஊரா போய் சில நாட்கள் இருப்பேன், இருந்துட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இப்படியே நாட்கள் தொடருது. அந்த பெண் பேரு ஆலியா. ஃபெரோஸ்க்கு அந்த ஆலியா மேல ஒரு காதல் வாய்ப்படுறாங்க. ஃபெரோஸும் ஆலியாவும் ரொம்ப உயிர்க்குயிரா காதலிக்கிறாங்க. அப்ப ஃபெரோஸ் என்ன பண்றான், ஒரு கட்டத்துல தன் பெற்றோர் கிட்ட சொல்றான், அம்மா நான் திருமணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, என்னடா திருமணம் சொல்ற, திருமணம் நாங்க உனக்கு பொன் பார்த்தப்போ அப்படின்னாங்க. இல்ல நீங்க எனக்கு பெண் பார்க்க வேண்டாம், நானே ஒரு அழகான பெண்ணை பார்த்திருக்கேன் அப்படின்னு உடனே ஃபெரோஸ் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் திட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது, நம்ம மதப்படி பார்த்து நான் திருமணம் பண்ணி வைப்பேன், அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி விளையாட்டு விஷயமா நினைக்காத, கல்யாணம்ன்றது விளையாட்டு விஷயம் கிடையாது, நீ உன் வாழ்க்கை வாழணும் அப்படின்றாங்க. இல்ல நான் அதை பண்ணதான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. கொஞ்ச நாட்கள்லாம் கரீம்பாய் வந்துடுறாரு. கரீம்பாய் கிட்ட தன் மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபெரோஸ் ஒரு பெண்ணை விரும்புறான் அப்படின்னு. கரீம்பாய் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, யார் அந்த பெண் விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே அவர் அனாதை பெண், அவருக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அப்படின்றாரு. மிகுந்த கோவம் வருது. எவ்வளவு சொல்றாரு,
வேண்டாம், ஒரு நல்ல இடத்துல நான் உனக்கு பெண் பார்த்து வைக்கிறேன், இந்த மாதிரி அனாதை பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, வாழ்க்கை யார் எப்படி வளர்ந்தா போனாலும் நமக்கு தெரியாது, நம்ம மதப்படி நல்லா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணை நான் பார்க்குறேன்றாரு. ஏன்னா ஃபிரோஸ் ஒத்துக்கவே மாட்டான். இதனால சில சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. ஃபிரோஸ் வீட்டில் சாப்பிடாம கொள்ளாம இருக்கான். ஏன்னா ஃபிரோஸோட பிடிவாதம் அதிகமானதால் என்ன பண்றாங்க, சரி தலைவிதின்னு சொல்லிட்டு கரீம்பாயும் அவரோட மனைவியும் சம்மதிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர மாதிரி சொல்றாங்க. வீட்டில் கரீம்பாய் அவருடைய வழக்கப்படி என்ன பண்றாங்க, சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ஆலியா அந்த குடும்பத்துக்கு வந்துடுறா. ஆலியா அந்த குடும்பத்துக்கு வந்த உடனே என்ன பண்றா, முதல் நாள் எனக்கு தனியா ஒரு ரூம் வேணும், நம்ம தனியா ஒரு ரூம்ல போகணும், எனக்கு ஒன்னா இருக்க விருப்பம் இல்லை அப்படின்றா. சரின்னு அவனோட காதல் மயக்கத்துல என்ன பண்றான், அவன் மனைவிக்காக பக்கத்துலயே ஒரு ரூம் கட்டுறான். அந்த ரூம்லயே போய் அவங்க தங்கிக்கிறாங்க. இவனுக்கு காதல் மயக்கத்துல என்ன பண்றான், தன் மனைவி பக்கத்துல படுத்துன்னு இவன் தூங்கிடுறான். அந்த பெண் தண்ணி குடிக்கிறா. தண்ணி குடிச்சு என்ன பண்றான், கரீம்பாயோட ரூமுக்கு போறா. கரீம்பாயோட ரூம் போய் அவர் கையை போய் உரியறா. இப்படி கரீம்பாய் கையை போய் உரியறா. இப்படி ஃபிரோஸ் தூங்கும் போதுல தினமும் ஒரு பக்கமா உரியறா. சில சமயத்துல கண்ணில் உரிய ஆரம்பிக்கிறா, சில சமயத்துல தலையில உரிய ஆரம்பிக்கிறா. இப்படி கரீம்பாய்க்கும் கரீம்பா மனைவிக்கும் ஒரு பக்கமா உரியறா. உரிய ஒரு நாள் என்ன பண்றா, காலையில பாத்தீங்கன்னா மாமியார் மாமனாருக்கு சேவை செய்யறா, காலம்கி விடுறது போறது அப்படின்னு. ஊர் மக்கள் எல்லாம் இப்படி ஒரு மருமகளா, கரீம்பாய் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு நல்ல மருமகள், நல்லா சேவை செய்யற மருமகள், நிறைய பேர் அவளை பாராட்டுறாங்க. ஏன்னா சமைக்கிறது நல்லா சமைக்கிறா, அவங்கள வேலை செய்ய வேணான்னு சொல்றா, நல்லபடியா பாத்துக்கிறா. ஆனா இரவானதும் அந்த மாதிரி செய்யறா, இரவானதும் இந்த மாதிரி உரிய செய்யறா. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அவங்க உடம்பு முடியாம போறாங்க. உடம்பு முடியாம போன என்ன பண்றா, முதுமை காரணமா நம்ம இப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் சரின்ட்டே இருக்கு. வீட்டுல உள்ள ஆடு மாடு கோழி எல்லாமே ஒண்ணு இறக்க ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கரீம்பாய் வீட்டுக்கு மருமக வந்த நாள்ல இருந்தா இப்படி ஆயிட்டு இருக்கு, மருமக ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபிரோஸ் காதுல விழுற மாதிரியே ஒரு சில பேர் பேசுறாங்க. ஃபிரோஸோட பெற்றோர் நாட்கள் ஆக ஆக ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டே இருக்காங்க. ஃபிரோஸ்க்கு தன் மனைவி நல்லா பாத்துக்கிறான், தன் அம்மா அப்பாவை, ஏன் இப்படி எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் இப்படி பேசுறாங்க, ஒரே வருத்தம் வேதனைப்பட்டு நின்று இருக்கான். அவன் வயல்வெளிக்கு போயிட்டு இருக்கும் போது அப்ப என்ன பண்றாரு, தன்னோட நண்பரை பாக்குறான். தன்னோட நண்பரை பார்த்துட்டு அப்ப ஃபிரோஸ் அங்க நடந்த கதையெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் என் மனைவி ஆலியாவை பத்தி தப்பா பேசுறாங்க, அவளை போல ஒரு மருமகள் கிடைக்கிறதுக்கு என் தாய் தந்தையை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அவங்கள அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, காலையில அவளை சேவை செய்வா, கை கால் அமுக்கி விடுவா, சமைப்பா, வீட்டு வேலை எல்லாமே அவ ஒருத்தியே தான் பாத்துக்கிறா அப்படின்றாங்க. சரி, நீ ஏன் ஒரு நல்ல ஒரு பாபாஜியை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபிரோஸோட நண்பர் சொல்றாரு. ஏன் நான் போய் பார்க்கணும், என் மனைவி நல்லபடியா தானே பாத்துக்கிறான்னா. இல்ல உன் வீட்டுல திடீர்னு பாத்தீங்கன்னா உடனே ஆடு மாடு கன்று குட்டி எல்லாம் உடனே இறந்துருச்சு, நீங்க ஏதாவது ஒரு கெட்ட சக்தி கூட உங்க வீட்டுல இருக்கலாம், நீ போய் ஒரு அந்த பக்கத்துல உள்ள ஒரு பாபாஜியை பாரு, உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றாரு. ஏன்னா அவனுக்கு ஒரு பெருசா நம்பிக்கை இல்லை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பக்கத்து ஊருக்கு நடந்தே போறான். நடந்தே போய் ஒரு பாபாஜியை பாக்குறாரு. பாபாஜிட்டு அவன் வீட்டுல நடந்த கதையெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி திடீர்னு என் வீட்டுல ஆடு மாடு கோழி கன்று குட்டி எல்லாம் உடம்புல சரியில்லாம எல்லாமே நிறைய இழந்துருச்சு, நிறைய உயிரினங்கள் இழந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அவங்களும் ரொம்ப சோர்வா காணப்படுறாங்க. எங்க வீட்டுல ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா, எனக்கு என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா என் மனைவி ஆலியா ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் ஓதுறாரு. ஓதுனா அவனுக்கு ஒரு சில விஷயம் தெரியுது. உன் மனைவி மேலதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னோடனே என்ன பண்றாரு, ஃபிரோஸ்க்கு ஒரே கோவம் வருது அந்த பாபாஜி மேல. என் மனைவி நல்லா கவனிச்சுக்கிறா நான் சொல்றேன், ஆனா நீங்க என் மனைவி மேல பழி தூக்கி போடுறீங்க, என் மனைவி ரொம்ப நல்லவ அப்படின்னு. இல்ல, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன் மனைவி இரவான பாம்பா ஆயிடுறா, அவ ஆகக்கூடாதுன்னு இருக்காதான், வீட்டுல உள்ள பானையில் உள்ள தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அவ மனுஷ உருவத்தை போலவே இருக்கா, அவ ஒரு பெரிய பாம்பு. இந்த மாதிரி உங்க அப்பா வயல்ல வயல் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவரோட இணை பாம்பை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றான். இல்ல அப்படிலாம் இருக்காது, மனைவி அப்படி கிடையாது. சரி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க அப்படின்னாரு. இன்னைக்கு ராத்திரி நான் உன் கையில ஒரு தாயத்தை தரேன், தாயத்தை எடுத்துட்டு நீ உன் மனைவி கிட்ட நான் இந்த மாதிரி வெளியில போயிட்டு வரேன், நீயும் வரியான்னு கூப்பிடு, இல்ல நான் வரல அப்படின்னு சொன்னா விட்டுடு, அவளை வற்புறுத்தாத, நீ உன் அறையில படுத்து தூங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லு அப்படின்றாரு. அவகிட்ட பாத்திரக்கூடாது, அவள் மறைவா இருந்தா நீ அவளை கவனி அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறைவா இருந்து ஃபிரோஸ் கான் மறைவா இருந்து என்ன பண்றா, ஃபிரோஸ் கவனிக்கிறான். ஃபிரோஸ் அன்னைக்கு ராத்திரியே தன் மனைவி கிட்ட சொல்றா, ஐயோ மனைவி ஆலியா சொல்றா, நீங்க எல்லாமே எனக்கு தூக்கமே வராது, ஏன்னா இல்ல இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் வெளில போறோம், வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பாபாஜி கொடுத்த தாயத்தை தன் கையில வச்சுட்டு என்ன பண்றாரு, ஓரமா நின்று தன் மனைவியை கவனிச்சுட்டு இருக்காரு. அப்ப கவனிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்றா பாத்தீங்கன்னா, வீட்டுல உள்ள பானையில உள்ள தண்ணி எல்லாம் என்ன பண்றான், ஃபிரோஸ் கீழே கொட்டிட்டு போயிடுறான். அப்ப வீட்டுல உள்ள எல்லா பானையில என்ன பண்றான், எல்லா பானையில உள்ள தண்ணி எல்லாம் குடிக்க ஆலியா இரவாகும் போது வரா. எல்லா பானையிலும் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறா. எந்த ஒரு பானையிலுமே தண்ணி இல்ல. ரொம்ப கோவம் அடைறா. உச்சத்துல அவ கண்ணெல்லாம் சிவப்பாகுது, அவளோட உடல் எல்லாம் மாறுது, அவ பாம்பா மாறா. இதை ஃபிரோஸ் கான் மறைஞ்சிருந்து பாக்கலாம். மறைஞ்சிருந்து பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறான், வேதனைப்படுறான். ஐயோ என்ன சேர்த்து ஒண்ணுமே புரியல. என்ன பண்றான், அவ பாம்பா மாறி என்ன பண்றான், தன் வீட்டுல கட்டியிருந்த மாடு கெட்டு போய் பால் உறிஞ்சி குடிக்கிறா. இது எல்லாமே ஃபிரோஸ் கான் பாக்குறான். பார்த்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த பாம்பாய் போயிட்டு தன் அம்மா அப்பா அறையிலும் போறான். அப்பாவோட காலில் உள்ள நரம்புல
போய் உரியறா. அதே மாதிரி அம்மாவோட காலில் நரம்புல போய் உறிஞ்சிரா. ஐயோ என்னது இது இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், இப்போ நம்ம போனா நம்மளையும் கொன்னுடுவா, அதனால நம்ம போகக்கூடாது. என்ன பண்றான், அடுத்த நாள் காலைல எப்போ ஆகும்னு பார்த்துட்டே இருக்கான். அடுத்த நாள் காலைல ஆனோடனே பாபாஜிட்ட போறான். பாபாஜி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எங்க அம்மா அப்பாவும் எப்படியாவது காப்பாத்துங்க, அவங்க ரொம்ப அப்பாவித்தனமானவங்க, ரொம்ப நல்லவங்க, நீங்க எவ்வளவோ சொன்னீங்க ஆனா நான் கேட்டுக்கல, நான் காதலிச்சுன்னு ஒரே காரணத்துக்காக தான் அவளை எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க, இன்னைக்கு அம்மா அப்பா என்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இன்னைக்கு ராத்திரியே போய் என்ன பண்ண, அந்த இடத்துல ஒரு பள்ளம் நோண்டி வை, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய தாயத்தும் ஒரு மண்ணும் தரேன், நீ போய் என்ன பண்ண அந்த இடத்துல அந்த மண்ணோட போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த மண்ணை எடுத்துட்டு போய் பாக்குறான். அந்த பாம்பு பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவை சுத்தி இருக்கு. தயவுசெய்து விட்டுட்டு, நான் உனக்கு காதலிச்சதுக்கு என் அம்மா அப்பாவுக்கு இது பண்ணாதான்னு சொல்லிட்டு அந்த மண்ணை தூக்கி போடுறான். இருந்தும் அந்த பாம்பு சீறிக்கிட்டு இவனை கொத்தறதான் வருது. மறுபடியும் என்ன பண்றாங்க, ஓடிட்டு பாபாஜி எப்படியாவது காப்பாத்துங்க, என் அம்மா அப்பா ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு, அந்த பாம்பு என் அம்மாவை ரொம்ப சுத்திட்டு இருக்கு, விடுன்னு சொன்னாலும் விட மாட்டேங்குது, என் இணைய கொண்டதுக்காக நான் உன் அம்மா கொண்டுதான் தீருவேன் அப்படின்னு சொல்லுது. தயவு செய்து எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த வயல் நிலத்துல உள்ள ஒரு மண் எடுத்துட்டு வந்து தராரு. மண் எடுத்துட்டு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி நீ என்ன பண்ணு, ஓது. இந்த ஓதுறதுனால என்ன பண்றது, அந்த பாம்போட சக்தி குறையும், சக்தி குறைஞ்சு அந்த வயலே போகும். அந்த வயலே போனோடனே என்ன பண்ணிடும், அந்த பாம்பு உயிரோடவே புதைச்சிரு, இல்லைன்னா அந்த பாம்பு உனக்கு கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் கொடுத்த ஒரு தாயத்தும் ஒரு கருப்பு மண்ணில் எடுத்து ஓதுறா. இருந்தும் அந்த பாம்பு அவங்க அம்மா விடவே இல்லை. அந்த மண்ணை தூக்கி போட்டு சீறிட்டு வருது. நிறைய மந்திரம் சொல்ல என்ன பண்ணது, அந்த பாம்பு கிட்டுன்னு பயந்து ஓடுது, அந்த வயல்வெளிக்கே ஓடுது. ஃபெரோஸும் அது பின்னாடியே ஓடி என்ன பண்றான், மண் எடுத்து புதைச்சிடுறான். புதைச்ச உடனே அந்த இடத்துல பாபாஜி நிக்கிறாரு. அவரும் சில மந்திரங்களா சொல்றாரு. சொல்லி அந்த பாம்பை வெளிவிடாம அப்படியே இது பண்ணிடுறாரு. இனி உன்னோட சாபம் எல்லாம் போயிடுச்சு, நீ கவலைப்படாத, இது தலைமுறையா இனிமே தொடர்ந்துட்டு வராது, நீ நிம்மதியா பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏனோ தன்னோட அம்மாவை கொண்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் தேம்பி அழறான். கொஞ்ச நாள்லயே கரீம்பாயும் இறந்துடுறாரு. ஃபெரோஸ் கான் என்ன பண்றான், தன் வயலை பாதுகாத்துட்டு இருக்கான். அவனோட வயல் நிலத்துல எப்பவுமே ஊற்று இருந்துட்டே இருக்கு, நல்ல தண்ணி வரும் எப்பவுமே அவனோட வயல்ல இருந்துட்டே இருக்கு. ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, ஃபெரோஸ் ரொம்ப புண்ணியம் பண்ணவன், அவன் வயல்ல எப்பவுமே ஊற்று இருக்கு, அவன் கடவுளால ஆசீர்வாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே ஃபெரோஸ் கடவுளால ஆசீர்வாதிக்கப்பட்டவன் தான். ஏன்னா அவன் கடவுளை எப்பவுமே தினந்தோறும் சாப்பிட மறந்தாலும் மறப்பான், ஆனா கடவுளை தொழுகாம எப்பவுமே இருக்க மாட்டான். அவன் கடவுள் தினமும் தொழுகிறதால கடவுள் அவருக்கு நிறைய நன்மையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஃபெரோஸ் தன்னோட அம்மா அப்பாவை எழுந்து தன்னோட வயல் மட்டுமே தன்னோட வாழ்க்கைன்னு நினைச்சு இப்ப தன்னோட வயலோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அதாவது தெரியாம செஞ்ச தப்புக்காக கரீம்பாயும் அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க. ஏன்னா ஃபெரோஸ் மட்டும் தன்னோட வயலோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்.